ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 6ஆம் திருமொழியின் 4ஆம் பாசுரத்தை அனுபவிக்க அப்படியே நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். கண்ணன் தன்னுடைய திருவாயில் புல்லாங்குழலை வைத்து இப்போது அற்புதமாக ஊதிக்கொண்டிருக்கிறான். அந்த இனிய நாதம் அமுதம் போல் நம் காதுகளில் வந்து பாய்கிறது. 4வது பாசுரம் பெரியாழ்வார் வர்ணிக்க போறார். எப்போதும் போல பாட்டின் முதல் 2 அடிகள் கண்ணன் புல்லாங்குழல் ஊதியதை வர்ணிக்கிறார். அடுத்த 2 அடிகள் அந்த புல்லாங்குழல் ஊதியதால் ஏற்பட்ட மாற்றங்களை வர்ணிக்கிறார். அந்த வகையில 4வது பாசுரம் இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, கண்ணன் எப்போ புல்லாங்குழல் ஊத ஆரம்பிச்சானோ தேவலோகத்தில் உள்ள மேனகை, அரம்பை, ஊர்வசி, திலோத்தமை இவ எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு சபதம் பண்றோம் அப்படின்னு சபதம் பண்ணாலும். என்ன சபதம்? 4ஆம் பாட்டுல பாத்துருவோமா? தேனுகன் பிலம்பன் காளியன் என்னும் தீப்பப்பூடுகள் அடங்க உழக்கி கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிருக்கன் குழல் ஊதின போது மேனகையொடு திலோத்தமை அரம்பை உருப்பசி அரவர் வெள்கி மயங்கி வானகம்படியில் வாய்த்திறப்பின்றி ஆடல் பாடல் இவை மாறினர் தாமே. தேனுகன் பிலம்பன் காளியன் என்னும் தீப்பப்பூடுகள் அடங்க உழக்கி கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிருக்கன் குழல் ஊதின போது மேனகையொடு திலோத்தமை அரம்பை உருப்பசி அரவர் வெள்கி மயங்கி வானகம்படியில் வாய்திறப்பின்றி ஆடல் பாடல் இவை மாறினர் தாமே. இப்ப பாட்டின் முதல் பாதி கண்ணன் எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்ட கண்ணன் குழல் ஊதினான்னா, தேனுகன், இவன் பல பல அசுரர்களை எல்லாம் அழித்தவன். எப்படிப்பட்ட அசுரர்கள்? தேனுகன், கழுதை வடிவில தேனுகாசுரன் என்ற ஒரு அசுரன் ஒரு பலாப்பழ தோட்டத்துக்கு காவல் இருந்தான். கண்ணன் பார்த்தான், இவனெல்லாம் நான் நேரா அழிக்கணும் தேவையில்லை, என் அடியவனாகிய ஆதிசேஷனே இதற்கு போதும்னு ஆதிசேஷன் அம்சமான பலராமன் மூலமாக அந்த தேனுகன் என்பவனை அழித்தொழித்தான். அப்ப தேனுகனை தாம் பண்ணல. சில பேர் சொல்லுவா இல்லையா, இந்த காரியெல்லாம் நான் நேரா பண்ண வேண்டாம், என் சிஷ்யனே பண்ணிடுவான்பா. அது போல தேனுகன்லாம் கண்ணனுடைய லெவலுக்கு ஒரு அசுரனா, அதனால பலராமனை கொண்டே அழித்தான். கமெண்ட்ல யாராவது ரொம்ப பேசிக் கேள்வி கேட்பா, இல்லையே நாங்க தசாவதாரத்தில் ஒருவராக பலராமனையும் கருதுகிறோமேனா, அப்படி இல்லை. பலராமன் ஆதிசேஷன் தான். பெருமாளுடைய சக்தியும் அவருக்கு இருப்பதால் அவரை தசாவதாரத்துல சேர்க்கிறோமே ஒழிய, முக்கியமாக பலராமன் ஆதிசேஷனுடைய அம்சம். அதனால அவர் மூலமாவே அழித்தான். தேனுகாசுரன் மட்டும் இல்லை, பிலம்பன், பிலம்பன்னா பிரலம்பாசுரன் அர்த்தம். தேனுகன்கிறவன் கழுத வடிவத்துல வந்தவன், பிரலம்பாசுரன்கிறவன் ஆயர் சிறுவன் வடிவத்திலேயே வந்து இவெல்லாம் பாண்டீர வனம் என்ற ஆலமரத்தடியில விளையாடின்னு இருக்கும் போது அவன் பலராமனை அழிக்கணும்னு பார்த்தான். கண்ணன் பார்த்தான், ஓஹோ பலராமனை அழிக்க வந்திருக்கியா, உன்னையும் நான் நேரம் அழிக்க வேண்டாம், பலராமனை வச்சே அழிக்கிறேன்னு சொல்லி பிலம்பன் பிரலம்பாசுரனையும் பலராமனை கொண்டே அடித்து ஒழிக்கும்படியாக பண்ணிவிட்டான். அப்ப தேனுகனையும் முடித்தான், பிரலம்பனையும் முடித்தான், பலராமன் மூலமாக முடித்தான். அடுத்து காளியன் என்னும், அதுக்கப்புறம் காளியன்னு சொல்லக்கூடிய விஷப்பாம்பு, அந்த காளியன் தலையில கண்ணன் தானே நாட்டியமாடி அந்த காளியனையும் வீழ்த்தி அவனை யமுனைக்கரையில் இருந்து நேரா ரமணகத்தீவுன்னு கடலுக்கு செல்லும்படியாக விரட்டி விட்டான். அப்ப காளியனையும் வீழ்த்தினான். இவெல்லாம் யாரு? பெரிய பெரிய வில்லன்கள், பெரிய பெரிய அசுரர்கள் இல்லையா? ஆனா அவளுக்கெல்லாம் பெரியாழ்வார் கொடுத்த வார்த்தை பாருங்க, தீப்பப்பூடுகள்னர். பூடுனா பூண்டுன்னு அர்த்தம். இந்த புல் பூண்டுன்னு சொல்லுவோம் பாருங்க, சின்ன செடி, இந்த வயல்ல எல்லாம் களை இருக்கும் பாருங்க, அதுதான் தீய களை, அதுக்குத்தான் தீப்பப்பூடுன்னு பேரு. பூடுனா பூண்டுன்னு அர்த்தம். தீப்பப்பூடு அப்படின்னு சொன்னா தீய களைகள்னு அர்த்தம், கொடிய களைகள்னு அர்த்தம். அதை என்ன பண்ணானா, தீப்பப்பூடுகள், இந்த களைகளை எல்லாம் அடங்கன்னா மொத்தமாகன்னு அர்த்தம், உழக்கினா பிச்சு எறியறதுன்னு அர்த்தம். ஒரு களையை எப்படி, இப்ப வயல்ல இருந்து களை இருக்கணும்னா அதுக்கு யாரும் கஷ்டமெல்லாம் பட மாட்டா, அப்படியே பிடுங்கி எரிஞ்சுட்டு போயிடுவா. எவ்வளவு அனாயாசமா, எஃபர்ட்லெஸ்ஸா, அசால்ட்டா. அது வேற ஒண்ணு, அசால்ட்டா பண்ணிட்டாருன்னு சொன்னா கமெண்ட்ல யாரோ அசால்ட்னா ஆங்கிலத்தில் தாக்குவதுன்னு அர்த்தம், அனாயாசமா செய்வதுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்லாம் போட்டார். அப்புறம் சொன்னேன், இது பாருங்க, யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நாம பேசல, இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் பேசுறோம். அசால்ட்டா பண்ணிட்டான்னா என்ன சொல்ல வரோங்கிறது மக்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? நமக்கு அல்டிமேட்டா நம்மளுடைய நோக்கம் என்ன? பெரியாழ்வார் சாதிச்ச அர்த்தம் எல்லாருடைய மனங்களிலும் பதியணுங்கிறது தான். அது எந்த மொழியில எந்த வார்த்தையில சொன்னாலும் அந்த அர்த்தம் பதிஞ்சு பகவானை நல்லா அனுபவிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நமக்கு முக்கியம். ஆக தீப்பப்பூடுகள், இந்த தீய கொடிய களைகளை எல்லாம்
அடங்க உழக்கி மொத்தமா சும்மா பிச்சு எறிகிற மாதிரி பண்ணிட்டானா. இவாள்லாம் பெரிய பெரிய அசுரர்களாச்சே, பிச்சு எறிகிற மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லலாமான்னா நம் பார்வையில வேணா அவ பெரிய அசுரர்களா இருக்கலாம். கண்ணனுடைய லெவலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் வெறும் கலைதான், சும்மா கிள்ளி எறிந்து விட்டான் கண்ணபிரான். அதெல்லாம் சரிதான். இதுல காளியனை கண்ணன் வீழ்த்தினான் சரி, பலராமன் பண்ணதெல்லாம் கிருஷ்ணன் செஞ்சதா சொல்லலாமா? பாருங்க, தேனுகன் அவன் அழிச்சது பலராமன், பிலம்பன் அவனை அழித்ததும் பலராமன், காளியன் என்னும் தீப்பப்பூடுகள் அடங்க உழக்கின்னு சொல்லி காளியனோட இவா பேரையும் நைசா பெரியாழ்வார் சேர்த்துட்டாரு. இவருக்கு கண்ணனை பிடிக்குங்கிறதுக்காக பலராமன் கொன்றதையெல்லாம் கண்ணன் பேர்ல சேர்த்து சொல்லலாமான்னா நீங்க அப்படி பார்க்க கூடாது. ராமாயணத்தை பத்தி ஆண்டாள் ஒரு விஷயம் பாடினா, சூர்பனகை காது மூக்கு அறுத்தது யாரு? லக்ஷ்மணன். இது ஊருக்கே தெரியும். ஆனா ஆண்டாள் பாடுறா, கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார். சூர்பனகை காது மூக்கை ராமன் தான் அறுத்தான்னு பாடிட்டா. இல்லையே, சூர்பனகை காது மூக்க லக்ஷ்மணன் தானே அறுத்தான்னா அதுக்கு வால்மீகியே ஒரு பதில் சொல்லியிருக்கார். ராமஸ்ய தட்சிணோ பாகுகு, லக்ஷ்மணன் இருக்கானே அவன் தான் ராமனுடைய வலக்கரம்னு சொல்லியிருக்கார். சில பேர் இன்னைக்கும் ஒருத்தருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தா இவர் தான் சார் அவருக்கு ரைட் ஹேண்ட்னு சொல்றோம் இல்லையா? ராமனுக்கு ரைட் ஹேண்ட் வலக்கரம் யாருன்னா லக்ஷ்மணன். ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டான், அவரை கொண்டு போய் நீதிமன்றத்துல நிறுத்தினா நீதிபதி கேட்டார், ஏன்பா நீ கொலை பண்ணியான்னார். நான் பண்ணல ஐயா, என்னுடைய வலக்கரம் தான் கொலை செய்ததுன்னா. விடுவாளா? உன் வலக்கரம் செய்தால் நீ செய்ததாகத்தானே அர்த்தம். அப்ப ராமனின் வலக்கரமாகிய லக்ஷ்மணன் சூர்பனகை காது மூக்க அறுத்தான்னா ராமனே பண்ணான்னு அர்த்தம். இப்ப அப்படியே உதாரணத்தை இங்க கொண்டு வாங்கோ. அந்த ராமனாகிய பெருமாள் தான் இங்க கண்ணனா வந்திருக்கார், லக்ஷ்மணனான ஆதிசேஷன் தான் பலராமனா வந்திருக்கார். அப்ப கண்ணனுக்கு யார் வலக்கரம்னா பலராமன். கண்ணனுடைய வலக்கரம் ஒரு காரியத்தை செஞ்சதுன்னா அது கண்ணனே செஞ்ச மாதிரி. அதனாலதான் தேனுகன்கிற கழுதையசுரன், பிலம்பன் என்ற ஆயர் சிறுவன் வடிவில் வந்த அசுரன், காளியன் என்ற நாகம், இப்படிப்பட்ட தீப்பப்பூடுகள் அடங்க உழக்கி இப்படிப்பட்ட கொடிய கொடிய கலைகளை எல்லாம் மொத்தமாக கிள்ளி எறிந்து அழித்தொழித்து விட்டான் கண்ணபிரான். அதுக்கப்புறம் கானகம்படி உலாவி உலாவி, கான் அகம், அகம்னா உள்ளேன்னு அர்த்தம், கான் என்றால் காடுன்னு அர்த்தம். கான் அகம், காட்டுக்குள்ளே, கானகம்படி காட்டின் உட்புறத்திலே, உலாவி உலாவி, உலாவுதல்னா உங்களுக்கே தெரியும், சுற்றி திரிதல்னு அர்த்தம். கானகம்படி காட்டுக்குள்ளே உலாவி உலாவின்னு 2 முறை ஏன் சொல்லணும்னா அது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒருத்தர் ரொம்ப பேசிட்டே இருந்தார். அவர் பேசி அந்த பேச்சை கேட்டு கேட்டு இவருக்கு என்ன எடுத்து காதுல இருந்து ரத்தம் வந்துருத்தான். ஏன்பா காதுல இருந்து ரத்தம் வந்ததுன்னா இவர் சொன்னார், அவர் பேசி பேசி பேசியே எனக்கு ரத்தம் வர வச்சுட்டாருன்னார். இப்ப அவர் பேசின்னு சொல்லலாம் இல்லையோ, இதுக்கு பேசி பேசி பேசின்னு சொல்றாருன்னா இல்ல அவர் நிறுத்தாம பேசிட்டே இருந்தாருன்னு அர்த்தம். அதாவது ஒரு செயலை ஒருத்தர் நிறுத்தாம செஞ்சுட்டே இருந்தா அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி சொல்லுவோம். இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ கை வலி வந்துருத்து, ஏன்பா வலிச்சதுன்னு கேட்டா நான் எழுதி 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 கை வலிச்சுடுத்துன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய ரொம்ப நேரம் எழுதினேன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவா பாடி 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 தொண்டை கட்டெடுத்தும்பா. அது போல கானகம்படி உலாவி உலாவி என்றால் மீண்டும் 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 அந்த காட்டுக்குள்ளே சுற்றி திரிந்து கொண்டே இருந்தான் கண்ணபிரான். இதுக்கு மாமுனிகள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதாவது தன் நடையழகை காட்டுவதற்காக இவன் சுற்றி திரிகிறானா, அல்லது காட்டில் உள்ளோரை திருத்தி பணிகொள்வதற்காக சுற்றி திரிகிறானா, அல்லது காட்டுல விளையாடுவதற்காக சுற்றி திரிகிறானா, எதற்கு சுற்றி திரிகிறானே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஆனா உலாவி உலாவி இவன் பாட்டுக்கு சுத்திட்டே இருக்கான். அப்படி உலாவி கொண்டு கருஞ்சிறுக்கன், கிருஷ்ணனுக்கு பெரியாழ்வார் கொடுத்த அழகான பேர் பாருங்க. சிறுக்கன்னா சிறுவன் அர்த்தம், கருஞ்சிறுக்கன்னா கருப்பு சிறுவன் அர்த்தம். கருப்பு கலர் குழந்தை ஒண்ணு இருக்கே, பிளாக் பாய், டார்க் பாய், கரும் சிறுக்கன். அதாவது அவன் திருமேனியை சேவிச்சா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். அது ஏன் இங்க கருஞ்சிறுக்கன்னு குறிப்பிடுறாருன்னா அந்த கண்ணனின் கருமை நிறம், அதை சேவிச்சாலே அந்த நீலமேக சியாமள வண்ணம் இருக்கே, மனசுல உள்ள தாபங்களை எல்லாம் போக்கிடும், மனசுக்கு சாந்தத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும். அப்பேற்பட்ட அழகான கண்ணன் திருமேனியே நமக்கு அவ்வளவு ஆறுதலும் ஆனந்தமும் சாந்தமும் கொடுக்கும்னா குழல் ஊதின போது அவன் புல்லாங்குழலையும் எடுத்து ஊதறான்னா அந்த குழல் ஓசை நமக்கு எப்பேற்பட்ட ஆனந்தத்தை மனசுல கொடுக்கும் நினைச்சு பாருங்க. கருஞ்சிறுக்கன் குழல் ஊதின போது அவன் சாதாரணமா அவன் நின்னாலே அழகு, அவன் புல்லாங்குழலும் ஊதி அந்த அமுத வெள்ளத்தை நம் காதுகளிலும் பாய்ச்சினான். பாய்ச்சினப்போ என்னாச்சு? அதான் பாட்டின் 2வது பாதி. அப்படியே 2வது பாதிக்கு வந்துருங்கோ. ஆக தேனுகன், பிலம்பன், காளியன் உள்ளிட்ட கலைகளையெல்லாம் அனாயாசமாக வெட்டி வீழ்த்திய எம்பெருமான் காட்டிலே உலாவி உலாவி திரிந்த அந்த கண்ணபிரான் அந்த கருஞ்சிறுக்கன் கருப்பு குழந்தை புல்லாங்குழல் ஊதினான். ஊதினவாறே அப்பையில இருந்து ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோமே, சபதம் பண்ணா தேவலோக பெண்கள். என்ன சபதம் வாங்க பாத்துருவோம். மேனகையோடு, மேனகைன்னு சொல்லக்கூடிய தேவலோக பெண்
திலோத்தமை, திலோத்தமைன்னு சொல்லக்கூடிய பெண். அரம்பை, அவளைத்தான் ரம்பான்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா, தமிழ்ல அரம்பை. உருப்பசி, உருப்பசினா ஊர்வசின்னு அர்த்தம். மேனகை, திலோத்தமை, ரம்பா, ஊர்வசி. அதான் மேனகையோடு திலோத்தமை, அரம்பை, உருப்பசி, அரவர். சில பேர் இப்படியும் பிரிக்கிறார், உருப்பசியர் அவர் என்று இந்த பாட்டை பிரிக்கிறார்கள். ஆனா பிராச்சீனமான வியாக்கியானங்கள் நமக்கு அரும்பத உரையெல்லாம் கொடுத்திருக்கா. அதுல எப்படி பிரிக்கிறான்னா உருப்பசி அரவர்னு பிரிக்கிறார். அரவர்னா என்ன அர்த்தம்னா, அரவர்னா அப்சரஸ் பெண்கள், இவர்களாகிய அப்சரசுகள். அப்சரசுங்கிறத தான் தமிழ்ல அரவர் என்று பெரியாழ்வார் குறிப்பிடுவதாக இப்படி பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கா. ஆக இந்த அப்சரஸ் பெண்கள்லாம் என்ன பண்ணாலும் வெள்கி மயங்கி, அதை கொஞ்சம் ஜம்பிள் பண்ணிக்கோங்க, மயங்கி வெள்கின்னு அர்த்தம். மயங்கினா அந்த குழலோசையை கேட்டு மயங்கிட்டா, ஆக்டிவேட் ஆயிட்டா, அது உங்களுக்கே புரியும். வெள்கினா வெட்கப்பட்டான்னு அர்த்தம். என்ன வெட்கப்பட்டாலாம், இவர்கள் தான் தேவலோகத்துல பாட்டு பாடி நடனம் எல்லாம் ஆடுவா. இப்போ கண்ணனுடைய குழலோசை அந்த கானத்தை கேட்டுட்டாள் இல்லையோ, அவளுக்கு வெக்கம் வந்துருத்தான். சீச்சி, நாங்களும் ஏதோ ஆட்டம் ஆடுறோம் பாட்டு பாடுறோம்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, கண்ணன் என்னமா குழல் உதறா. இந்த நாதத்தை கேட்டதுக்கு அப்புறம் நாம எங்கேயா வெளியில போய் நானும் ஒரு பாடகி, நானும் பாட்டு பாடுவேன், நானும் நாட்டியம் ஆடுவேன், அச்சோ சொல்லிக்கவே வெக்கமா இருக்கே. அதனால மயங்கி வெள்கி, வெள்கி மயங்கல, அதை ஜம்பிள் பண்ணிக்கணும். மயங்கி, அந்த இசையில முதல்ல மயங்கினா அதனால வெள்கி, அவளுக்கு வெட்கம் வந்துருத்தான். அதனால என்ன பண்ணாலாம், வானகம்படியில் வாய் திறப்பின்றி. வானகம்னா தேவலோகம், இந்த இடத்துல படினா பூலோகம்னு அர்த்தம். வானகம் தேவலோகத்திலையும் சரி, படியில் பூலோகத்திலையும் சரி, வாய் திறப்பு இன்றி. அதுக்கப்புறம் அவ வாயை திறக்கலையாம். வாயை திறக்கலைன்னா என்ன அர்த்தம், பாடலைன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவா, பா நீ பாடினதெல்லாம் போதுப்பா, இனிமே வாயை திறக்காதன்னு சொல்லுவா இல்லையா. வாயை திறக்காதன்னா இனிமே பாடாதேன்னு அர்த்தம். அவ இந்த குழலோசையை கேட்டாலாம், என்னமா கண்ணன் புல்லாங்குழல் ஊதறான், வெள்கி வெட்கப்பட்டு, சிச்சி நாங்க பாடினதெல்லாம் ஒரு பாட்டா, நாங்க ஆடினதெல்லாம் ஒரு ஆட்டமா, இல்லவே இல்லை. அதனால வானகம் தேவலோகத்திலையும் இனி வாயை திறக்க மாட்டோம், படியில் பூலோகத்திலையும் இனி வாயை திறக்க மாட்டோம். வாய் திறப்பு இன்றி, வாயை கப் சிப்புன்னு அப்படியே மூடிக்கொண்டு ஆடல் பாடல் இவை மாறினர் தாமே. ஆடல், இனிமே ஆடலும் கிடையாது, பாடல் பாட்டு பாடுறதும் கிடையாது. இவை மாறினர், இந்த இடத்துல அழகான வார்த்தை. மாறினர்னா விட்டுழித்தனர்னு அர்த்தம், அதை விட்டுட்டான்னு அர்த்தம். ஆனா பெரியாழ்வார் என்ன பண்ணார், எந்த ஒரு கலையுமே அதை விட்டுட்டான்னு அறச்சொல்லா சொல்லக்கூடாது. எந்த ஒரு கலையுமே எப்போதும் நாம் பயில்வதற்கேற்றது. ஆனா அதே சமயம் இங்க பகவானுடைய அந்த நாதம்ங்கிறது ரொம்ப வசதியா இருக்கிறதுனால அவ வேண்டான்னு முடிவெடுக்கிறா. அதனால அதை அறச்சொல்லா பயன்படுத்தாம மாறினர்னு சொல்லிட்டார். மாறினர்னா அவ இயல்புல இருந்து மாறிட்டா நீங்க புரிஞ்சுக்கோங்க. தேவலோகம்னாலே என்ன ஞாபகம் வரும், ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை 4 பேரும் பாட்டு பாடுவா, நாட்டியம் ஆடுவா. மாறினர் அதுல இருந்து மாறிட்டான்னா எப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவ பாடுறதையும் நிறுத்திட்டா, ஆடுறதையும் நிறுத்திட்டா. இதுதான் அவ செய்த சபதமா. இனி நாங்கள் பாடமாட்டோம் ஆடமாட்டோம் என்று சபதம் செய்தார்கள். இந்த பாட்டுல கடைசியா ஒரு வார்த்தை தாமேன்னு இருக்கு பாருங்க, அதுலதான் ஆழ்ந்த அர்த்தம் இருக்குன்னு மாமுனிகளுடைய வியாக்கியானம். அப்படியே பாட்டின் 2வது பாதியை பாருங்க. மேனகையோடு திலோத்தமை, அரம்பை, உருப்பசி, அரவர், வெள்கி மயங்கி. அவ அதுல மயங்கினா, வெக்கப்பட்டா, வானகம்படியில் வாய் திறப்பின்றி, இனி வாயை திறக்க மாட்டோம்னா, ஆடல் பாடல் இவை மாறினர், இனி ஆடமாட்டோம் பாடமாட்டோம் முடிவெடுத்துட்டா. தாமே, தாமேன்னா இன்னொருத்தர் சொல்லி முடிவெடுக்கல, தாங்களே முடிவெடுத்துட்டான்னு அர்த்தம். இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொதுவா ஒரு பெரிய கச்சேரி ஒருத்தர் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த விமர்சகர்கள்னு ஒரு சிலர் இருப்பா. அதுல சில பேருக்கு ஒரு சந்தோஷம் வேற, நான் சுப்புடு மாதிரி விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னு. நான் வேடிக்கையா சொன்னேன், எனக்கு அந்த சுப்புடு யாருன்னு உண்மையா தெரியாது. ஒருவேளை நீங்க சுப்புடு மாதிரி எல்லாரையும் விமர்சனம் பண்ணா, சுத்தி இருக்கவாள்லாம் சுப்பு டூன்னு உங்கள்கிட்ட டூ விட்டுட்டு போயிடுவா. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவா. எல்லாத்துலயும் குற்றம் சொல்லிட்டே இருக்கிறதுல சுவாரஸ்யம் இல்லை. நல்ல விஷயம் என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி, இக்னோரன்ஸ் அண்ட் நெகட்டிவிட்டி, இம்பைப் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, நல்லதை எடுத்துன்னு ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுமே ஒழிய எல்லாத்தையும் குத்த சொல்லி ஒன்றும் பெருசா விஷயம் இல்லை அப்படின்னு. பாவம் அந்த சுப்புடு யாரோ, அவ சம்மந்தப்பட்டவா, நம்மள்ட்ட கோச்சுட்ற போறா, நமக்கும் அவருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் இப்படி தாங்கள் சுப்புடு என்று சொல்லி கொண்டு குறை சொல்பவருக்காக அடியன் சொல்றது. அதனால அந்த விஷயத்துக்கும் நம்ம போக வேண்டாம். இப்போ மேட்டருக்கு வருவோம். பொதுவா அந்த மாதிரி யாராவது இவாளை கூப்பிட்டு, ஏய் கண்ணன் எவ்வளவு அழகா பாட்டு பாடினா பத்தியா, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உன் பாட்டெல்லாம் ஒரு பாட்டு, இதை நாங்க கேட்கணுமா அப்படின்னா, அப்ப வெட்கப்பட்டு ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாளே நம்ம பாட வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது இல்லையா. கண்ணனுடைய குழலோசையை கேட்டா
அவளுக்கே எண்ணம் வந்துருத்தான், இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் நாங்கள்லாம் பாடுறதுல நியாயம் இல்லைன்னு அவளே சபதம் பண்ணி பாடுவதையும் ஆடுவதையும் நிறுத்தி விட்டார்கள். அப்படிப்பட்ட குழல் ஓசையை கண்ணன் எழுப்பினான் என்பதுதான் பாட்டின் திரண்ட பொருள். தேனுகன் பிலம்பன் காளியன் என்னும் தீப்பப்பூடுகள் அடங்க உழக்கி கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிருக்கன் குழல் ஊதின போது மேனகையொடு திலோத்தமை அரம்பை உருப்பசி அரவர் வெள்கி மயங்கி வானகம்படியில் வாய்த்திறப்பின்றி ஆடல் பாடல் இவை மாறினர் தாமே. தேனுகன் பிலம்பன் காளியன் என்னும் தீப்பப்பூடுகள் அடங்க உழக்கி கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிருக்கன் குழல் ஊதின போது மேனகையொடு திலோத்தமை அரம்பை உருப்பசி அரவர் வெள்கி மயங்கி வானகம்படியில் வாய்திறப்பின்றி ஆடல் பாடல் இவை மாறினர் தாமே. கழுதை அசுரனாகிய தேனுகன், ஆயர் சிறுவன் வடிவில் வந்த பிரலம்பாசுரன், காளி என்கிற நாகம் உள்ளிட்ட கொடிய கலைகளை எல்லாம் சும்மா மொத்தமாக பிடுங்கி எறிந்த அந்த கண்ணபிரான், காட்டிலே உலாவி உலாவி திரிந்த கண்ணபிரான், அந்த கருஞ்சிறுக்கனாகிய கருப்பு குழந்தை அவன் புல்லாங்குழல் ஊதின சமயத்தில் மேனகை திலோத்தமை அரம்பை ஊர்வசி உள்ளிட்ட அப்சரஸ் பெண்கள்லாம் மயங்கி வெட்கப்பட்டு வானத்திலையும் பூமியிலையும் வாயே திறக்க மாட்டோம், இனி ஆடவும் மாட்டோம் பாடவும் மாட்டோம்னு தாமே முடிவெடுத்து விட்டார்கள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். As Krishna who destroyed the weeds like Dhenuka, Pralamba and Kaliya, the Krishna who always roams around in the forest, as he played tunes sweetly in his flute, Menaka, Tilottama, Rambha, Urvasi and all other celestial damsels got captivated and they felt shy. They decided that they won't open their mouth either in the heavens or on this earth, and they left out their habit of dancing and singing by themselves என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். மேலும் கண்ணனுடைய குழலோசையை மெருகேற்றி வர்ணிக்கப் போகிறார் பெரியாழ்வார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.